நான் ஹிந்து அப்படிங்கறத நான் வந்து வீட்டுல பூட்டி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா தமிழங்கள் ஏன் வீட்டை பூட்டி வரல, இந்தியன்கள் ஏன் வீட்டை பூட்டி வரல? ஏன் தமிழங்கள் எனக்கு பெருமை உண்டு, எனக்கு இந்தியன்கள் பெருமை உண்டு, அப்ப ஹிந்துக்கள் ஏன் பெருமை இல்ல? இந்தியன் நாம பிரைட் இந்தியன், தமிழ் நாம பிரைட் தமிழன், ஆனா ஹிந்து இல்ல. நான் வந்து அதெல்லாம் வீட்டை பூட்டி வச்சிருக்கேன். ஏன் பூட்டி வச்சிருக்கணும்? தமிழ்னு சொன்னா இன்னும் நாளுக்கு பழைய பார்க்க மாட்டோம், ஆனா ஹிந்து சொன்னா முஸ்லீம்கள் பழைய பார்த்துமா, ஹிந்து சொன்னா கிறிஸ்தவ பழைய பார்த்துமா? சரி, அப்ப முஸ்லீம்களும் கிறிஸ்தவ இந்துக்கள் பழைய பார்க்கறாங்களா? அப்ப ஜோசப் வந்து அவர் பிறப்பு கிறிஸ்தவ அப்படிங்கறத ஹிந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிரானவரா? அப்ப வந்து ஜோசப் வந்து ஹிந்துக்கள் ஓட்டு போடலையா, முஸ்லீம்கள் பழைய பார்த்தாங்களா? அப்ப ஜோசப் இருக்கும்போது எல்லா மதத்துக்கும் சமமா இருக்க முடியும், அண்ணாமலை இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பார்த்துவாங்களா? இந்த போக்கு எப்படி இருக்க முடியும்? அப்ப வந்து ஹிந்துக்கள் இருந்தா நம்ம நண்பர்களா வச்சுக்க முடியும், முஸ்லீம்கள் எல்லாரும் நண்பர்களா வச்சுப்பாங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சமமா பார்க்கணும், ஹிந்துக்கள் சமமா பார்க்க மாட்டாங்களா? நான் ஒரு ஹிந்து, திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் நிற்கின்றேன். மதத்தை ஒரு முறையும் தூக்கி பிடித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு இந்து மதத்துல வீட்டுல வச்சு பூட்டிட்டு வெளியே வந்தாது. உண்மையான இந்து அனைவரையும் சமமாக பார்ப்பான், அனைவரோடும் சமமாக இருப்பான், யாரும் பெரிது யாரும் சிறிது என்று பேச மாட்டான், அனைவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்வான். அதாங்க என்னுடைய இந்து பற்றி.